இந்த ரோஸ் மில்கை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி குடிக்கிறாங்க. அது காரணம் இதில் ஆட் பண்ணியிருக்க ஃப்ளேவர் தான். என்னடா இந்த பாட்டிலை பார்த்து ரோஸ் மில்க்குன்னு சொல்கிறான்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது ரோஸ் மில்க் கிடையாது. ஆனால் இந்த பாட்டிலை வச்சு கிட்டத்தட்ட 100 லிட்டர் ரோஸ் மில்க் செய்ய முடியும். என்ன புரியலையா? இது ரோஸ் மில்க் செய்கிற எசன்ஸ். இதை வச்சு தான் அவங்க ரோஸ் மில்க் செய்கிறாங்க. இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை கலந்து முதல்ல காட்டிடுறேன், அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ரெக்கமெண்டட் டைல்யூஷன் ரேஷியோ 1 ml per 1 லிட்டர். அப்படி பார்த்தா 1 லிட்டருக்கு 1 ml கலந்தாலே போதும்ல. இருங்க வரேன். 1/2 லிட்டர் பால், ஆவின் பால், 6 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இவங்க கணக்குப்படி 1 லிட்டருக்கு 1 ml ஊற்றணும். நான் 6 லிட்டர் ஊற்றிருக்கேன். ஸோ 0.5 ml ஊற்றினா போதும். இந்த இங்க் ஃபில்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரியுதா? இதில் 0.5 எடுக்க போகிறோம். 0.5 வந்துருச்சு. இதை நான் அப்படியே ஊற்றப்போகிறேன். அதான் ரோஸ் மில்க் கலந்தாச்சு. வெறும் 0.5 ml இந்த 1/2 லிட்டர் பாலை ரோஸ் மில்காக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த பாருங்களேன், இந்த கலரு கையில் அது போக மாட்டேது பார்த்தீங்களா? இந்த கலரை பாருங்களேன், ஜஸ்ட் இந்த கலர் பாருங்கள். இதை அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியில் கலந்து பார்க்கலாமா? இதே 1/2 லிட்டர் தான். எப்படி இறங்குது பாருங்கள் அந்த கலர். தண்ணியில் கலந்தோடனே கலரே மாறிச்சு பார்த்தீங்களா? இந்த டிஃப்ரென்ஸை நீங்களே பார்க்கலாம். இதுதான் ரோஸ் மில்க். இதோட கலர். இதை தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். சாரி, இது மெயினாக நிறைய இப்போ சின்ன பசங்க குடிச்சிட்ருக்காங்க, விரும்பி குடிச்சிட்ருக்காங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் தெரியுமா? வாட்டர், அப்புறம் ப்ரோப்ளைன் கிளைகால், நேச்சுரல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ், நேச்சுரல் ஐடென்டிக்கல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ், சிந்தட்டிக் கலர் INS 122 அண்ட் எமல்சிஃபையர் INS 419. இவ்வளோ கலந்துருக்கான்ல. இதில் நம்ம ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா ப்ரோபலைன் கிளைகாலால் நாசி, வாமிட்டிங், டிசினஸ், ஹெட்டேக் எல்லாம் வருமா? சரி, சிந்தட்டிக் கலர் INS 122 பற்றி பார்த்தா இது நமக்கு நல்லதே இல்லைன்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, குறிப்பாக இது குழந்தைங்களுக்கு நல்லதே இல்லையா. இதால் குழந்தைங்களுக்கு நியூரோ பிஹேவியரல் ப்ராப்ளம் வருமா, அதாவது ஹைப்பர் ஆக்டிவ் வரும்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டைஜஸ்டிவ் ப்ராப்ளமும் வருமா. இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இந்த கலரை எவ்வளோ கண்ட்ரீஸில் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். இதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் இவ்வளோ கலர் கலந்துருக்கான். பாலில் கலக்கும் போது இப்படி இருக்குது, தண்ணியில் கலக்கும் போது எப்படி இருக்குது. 0.5 ml இவ்வளோ கலர் வருதுன்னா விற்கிறவன் கரெக்டாக 0.5 ml தான் கலப்பான்னு நிச்சயம் இல்லைல்ல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இந்த ரோஸ் மில்கை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி குடிக்கிறாங்க. அது காரணம் இதில் ஆட் பண்ணியிருக்க ஃப்ளேவர் தான். என்னடா இந்த பாட்டிலை பார்த்து ரோஸ் மில்க்குன்னு சொல்கிறான்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது ரோஸ் மில்க் கிடையாது.